Hello students, 12th economics chapter 1 அதோட continuation தான் பார்க்குறோம். Topic scope of macroeconomics. In previous videos நம்ம பார்த்தது meaning of macroeconomics and importance of macroeconomics. Now we will discuss about scope of macroeconomics. Scope of macroeconomics னா பேரியல் பொருளாதாரத்தினுடைய எல்கைகள் என்னென்ன? So a study of macroeconomics has wide scope and it covers the major areas as follows. So macroeconomics ஸ்டடி பண்ணுறதுனால தான் நமக்கு என்ன தெரியுது, அதில் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன ஏரியாஸ் மேஜர் ஏரியாஸ்லாம் அதில் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியுது, தெரிய வருது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் இன்கம். ஸோ நாட்டினுடைய வருமானம். ஸோ நாட்டினுடைய வருமானத்தை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, ஸோ நம்ம எக்கனாமிக்ஸில் ஓகேவா, மேக்ரோ எக்கனாமிக்ஸில் மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட்ஸ் கம்போசிஷன் பை செக்டார்ஸ் ஆர் த பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் அனலைசிஸ். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம மேக்ரோ எக்கனாமிக் அனலைசிஸ் வந்து நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் காம்போசிஷன் பை செக்டார்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம், காம்போசிஷன் பை செக்டார்ஸ்னால் நம்ம நிறைய செக்டார்ஸ் இருக்கிறாங்க, 3 types ஆஃப் செக்டார்ஸ் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ப்ரைமரி செக்டார். ப்ரைமரி செக்டாரில் யார் இன்க்ளூட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சரல் பீப்புள். ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 50% வந்து எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அக்ரிகல்ச்சரல் பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரியா. தென் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் செக்டார், சரியா. அண்ட் தென் தேர்ட் ஒன் சர்வீஸ் செக்டார். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா செக்டார்ஸும் இன்வால்வ் ஆகி அதிலேருந்து நம்ம வருமானத்தை ஏர்ன் பண்ணும்போது தான் என்ன இருக்குது, நம்மளுடைய நாட்டினுடைய மொத்த வருமானத்தை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு செக்டார்ஸும் நமக்கு என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை நம்ம ஜிடிபி ஜிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேல்குலேட் பண்ணுறோம். த ட்ரெண்ட்ஸ் இன் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட் காம்போசிஷன் ப்ரொவைட் a long term understanding. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணி நம்மளால் growth process of an economy, ஸோ நம்மளுடைய எக்கனாமியுடைய growth process-ஐ நம்ம லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நம்மளால் பண்ண முடியும், ஷார்ட் டேர்மில் பண்ண முடியாது. ஸோ 1 monthலேயோ அல்லது 6 monthsலேயோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ 1 இயராவது என்ன பண்ணணும் நமக்கு தேவைப்படும். ஸோ 1 இயர் ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஆன் தி ஹோல் மெஷர்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும், சரியா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விலை ஏற்றம். ஸோ விலை ஏற்றம்னா என்ன, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது, ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, சரியா. ஃப்ளக்சுவேஷன் மீன்ஸ் என்னது, மாறுபட்டுட்டே இருக்கிறது. ஸோ ஸ்டடி இன்க்ரீஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு ஸ்டடி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 2018 10 rupees இருக்குது, 2019 20 rupees சேஞ்ச் ஓவர் ஆகுது, அண்ட் 2020 30 rupees இருக்குது. இப்படி ப்ரைஸ் லெவல் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுடைய மணி வேல்யூ என்னவாக தான் இருக்குது, லோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பொருளுடைய ப்ரைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நம்ம என்ன அதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், நம்மளுடைய மணி வேல்யூ வந்து என்ன ஆகிட்டுருக்கு, கம்மி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் எஸ்டிமேட்டிங் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் பை கன்ஸ்ட்ரக்டிங் வேரியஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். என்ன பண்ண முடியும், நம்ம இந்த ஜென்ரல் ப்ரைஸ் லெவலை வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் பை கன்ஸ்ட்ரக்டிங் வேரியஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் சச்சஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்படி 2 விதத்தில் என்ன பண்ண முடியும், நம்மளால் அந்த எஸ்டிமேஷன் கொடுக்க முடியும். ஸோ ரெண்டுமே முக்கியம்னு சொல்கிறாங்க, ஆர் நீடர், ரெண்டுமே தேவை. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்னது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோல்சேலாக நம்ம பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரைஸ் வந்து என்ன பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 100 rupeesன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்னது, அந்த ஹோல்சேல் ப்ரைஸில் அவங்களால கன்சியூமர்ஸ்னால எவ்வளோ அக்செப்டபிள் ப்ரைஸ் இருக்குது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 70 rupees இருக்கலாம், சரியா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ ஆனால் ரெண்டுமே என்ன தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னது, விலை ஏற்றம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த விலை ஏற்றத்தினால நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். தென் அடுத்ததாக பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னு, வணிக சுழற்சி. பிஸ்னஸ் சைக்கிள்னா வணிக சுழற்சி. ஸோ
almost all economics face the problems of business fluctuations and business cycles. ஸோ இந்த மாதிரியான வணிக சுழற்சியை வந்து என்ன தான் பண்ணிட்டு இருக்கு, நிறைய பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லா விதமான பிஸ்னஸும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸும் இருந்து தான் ஆகும். ஏற்ற இறக்கங்கள் என்ன ஆகிட்டு இருக்கும், இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணும் போது. ஸோ என்னென்ன மாதிரியான நிலைகள்லாம் நம்ம கடந்து போகணும். ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா, த சைக்ளிக்கல் மூமெண்ட்ஸ் பூம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதீத வளர்ச்சி, சரியா. தென் ரெசிஷன் மீன்ஸ் என்ன, வீழ்ச்சி, அதாவது இறங்குத்தன்மைன்னு சொல்லுவோம். அடுத்ததா டெப்ரெஷன் என்னதுன்னா ஒரு மந்த நிலை, சரியா. அண்ட் ரெக்கவரி. ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் கடந்து மாறி மாறி வரக்கூடிய ஒரு சுழற்சி முறையில் வர்றது இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சோன்னே ஒரே க்ரோத் ரேட்லேயே போயிட்டு இருக்குமா சார் அப்படின்னு சொன்னால் இல்லை. ஸோ நம்ம காமர்ஸில் பார்த்துருப்போம், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா, அந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேருந்து என்னாகும், ஒன்று ரெக்கவரி ஆகி க்ரோத் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, அடுத்ததாக க்ரோத் ஆகும், அடுத்ததாக ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு போகும், அடுத்ததாக சேச்சுரேஷன் ஆகும், அடுத்ததாக டிக்ளைன் ஸ்டேஜை அட்டைன் பண்ணும், சரியா. ஸோ அதுவே மறுபடி ரெக்கவரி ஆகிட்டு என்ன ஆகும், க்ரோத் போகலாம், மெச்சூரிட்டி ஆகலாம், அண்ட் சேச்சுரேஷன் ஆகலாம், டிக்ளைன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கும், சுழற்சி முறையில் இந்த மாதிரி பூம், ரெசிஷன், டெப்ரெஷன் அண்ட் ரெக்கவரி ஸ்டேஜஸை கடந்து தான் இந்த பிஸ்னஸ் சைக்கிள் இது போயிட்டுருக்கும். ஸோ இப்போ ஒரே மாதிரியான நம்மளால் ஒரு ரன்னிங்கையும் ஒரே மாதிரியான ப்ராசஸையும் நம்மளால் செய்ய முடியாது, சரியா. ஒவ்வொரு பிஸ்னஸும் இந்த மாதிரியான நிலைகளை கடந்து தான் போயிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எதனால எப்படி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னால், இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது, சரியா. In the economy needed to be carefully studied based on aggregate economic variables. இந்த மாதிரியான ஒட்டுமொத்த விஷயத்தை வந்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே சேர்ந்த ஒன்று தான், சரியா. அடுத்ததா பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், சரியா. பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். பாவர்ட்டினா ஏழ்மை நிலை, அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை இல்லா திண்டாட்டம், சரியா. ஸோ இந்த ரெண்டு நிலையுமே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நல்ல ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, புவர் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, என்ன விதமான கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கே இந்த ரெண்டு சூழ்நிலையும் இருக்கத்தான் செய்யும். எப்படி நம்ம ஒரு நிலப்பரப்பில் மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஒரு விஷயம் இருக்கோ, எப்படி ஒரு காயினுக்கு ரெண்டு விதமான ஒரு விஷயம் இருக்கோ, சரியா. அந்த மாதிரி பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ரிச்சஸ்ட் நேஷனில் இருந்தாலும் சரி, புவர் கண்ட்ரிஸ்னு, அதாவது புவர் கண்ட்ரி மீன்ஸ் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது, இந்த மாதிரியான பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் என்ன ஒரு ரிச்னஸுக்கு போனாலும் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்கனாமிக் பேரடாக்ஸ். இது என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக் பேரடாக்ஸ். இது ஒரு விதிவிலக்கு. அ clear understanding about the magnitude of poverty and unemployment facilitates allocation of resources and initiating corrective measures. ஸோ இதன் மூலம் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், என்ன அளவுக்கு நம்ம பாவர்ட்டியில் இருக்கிறோம், அன்எம்ப்ளாய்மெண்ட் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம எப்படி கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும், இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸை நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் இருக்குது, சரியா. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த இயரில் நம்ம நல்லபடியாக அதை சால்வ் பண்ண முடியும், சரியா. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், சரியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் க்ரோத். ஸோ எக்கனாமிக் க்ரோத்னா என்ன சார், பொருளாதார வளர்ச்சி. ஸோ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் என்னது, நம்ம நாட்டினுடைய எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, சரியா. த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் an economy and the factors determining them could be understood only through macro analysis. ஸோ இந்த மேக்ரோ அனலைசிஸ் பண்ணும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்குது, எதெல்லாம் நம்மளுடைய நாட்டு வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது, அண்டு எப்படிலாம் எக்கனாமிக்கை டெவலப் பண்ண முடியும், சரியா, அதை எப்படி க்ரோத் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எதனால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை ஸ்டடி பண்ணும்போது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த க்ரோத்தில் நம்ம எதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம நாட்டினுடைய மொத்த உற்பத்தியை பார்க்குறோம்,
அது மட்டும் இல்லாமல் லிட்ரஸி லெவலில் பார்க்குறோம் அண்ட் மக்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ எந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அவங்களுடைய பிஸ்னஸில் மற்ற எல்லா வகையிலையும் க்ரோத்தாக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அதில் பார்த்த மாதிரி எல்லா விதமான செக்டார்ஸ்லையும் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது, ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த நேஷ்னல் இன்கம்மை நம்ம ஒட்டுமொத்த வருமானத்தை நம்மளால் கணக்கிட முடியும். ஸோ இதெல்லாம் எதனால் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுனால தான். சரியா? அண்ட் அடுத்ததாக எக்கனாமிக் பாலிசிஸ். ஸோ எக்கனாமிக் பாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்கனாமிக்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக, க்ரோத் பண்ணுறதுக்காக நிறைய அதில் என்ன இருக்குது, ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்த்துருக்கோம். ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும், ஸோ ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், ஒரு க்ரைசிஸ் உருவாகுதுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சர்டன் பாலிசிஸை கொண்டு வரணும். ஸோ இது யார் இந்த மாதிரியான பாலிசிஸை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வருவாங்க. சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகுதுன்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பாலிசிஸை கொண்டு வந்தால் அது நம்ம பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசிஸை கொண்டு வருவாங்க. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் எவால்விங் சூட்டபிள் எக்கனாமிக் பாலிசிஸ். ஸோ என்ன பண்ணுறோம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும், எக்கனாமிக் பாலிசிஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த எக்கனாமிக் பாலிசி வந்து சூட்டபுளாக இருக்குது, ஸோ ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பாலிசிஸ் இருந்தால் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்கிறதுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் மேக்ரோ economics policies are necessary to solve the basic problems to overcome the obstacles and the achieve growth. சரியா? ஸோ நம்மளுடைய க்ரோத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. தென் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லிமிட்டேஷன்ஸ். ஸோ லிமிட்டேஷன்ஸுங்கிறது என்ன கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சஃபர்ஸ் ஃப்ரம் சர்டன் லிமிட்டேஷன்ஸ் தே ஆர். ஸோ என்ன பண்ணுது, மேக்ரோ எக்கனாமிக்ஸில் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதுலேயும் இருக்க தான் செய்யுது. அதை பற்றி பார்க்கலாம். There is a danger of excessive generalization of the economy as a whole. என்ன சொல்கிறோம், இது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்ன மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இருக்குன்னு சொன்னால், பொதுவாக எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா விஷயங்களையும் கருத்துக்கள் கொண்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அண்ட் கேல்குலேஷன் மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாமே பண்ணுறோம். சரியா? அப்படி பண்ணும்போது என்ன தான் இருக்குது, அங்கே ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம அதோட ரிசல்ட் வந்து என்னவா இல்லை, ஒரு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் ஆகுது இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரே நாட்டில் அம்பானி மாதிரி ஆளுகளும் இருக்கிறாங்க, பெக்கர்ஸும் இருக்கிறாங்க. சரியா? அப்போ அங்கே என்ன இல்லை, ஒரு சமநிலையான ஒரு சூழ்நிலை இல்லை. ஸோ இப்போ என்ன இருக்குது, ஒரு பொதுவான ஒரு எக்ஸசிவ் ஜென்ரலைசேஷன் தான் நம்ம பண்ணுறோம். சரியா? இது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். சரியா? இதில் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் புரியுதா? அண்ட் இட் அசியூம்ஸ் ஹோமோஜெனிட்டி அமாங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க இதில் ஒத்த தன்மையுடைய ஒரு செயல்பாடு இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியல, நம்மளால் செக்டார்ஸை பிரித்து பார்க்க முடியல. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 செக்டார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பிரைமரி செக்டார்ஸ், செகண்டரி செக்டார்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டார்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம நாட்டினுடைய மொத்த வருவாயையோ மொத்தமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். என்ன ஸ்டேஜில் நம்மளுடைய கண்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போது தனித்தனியாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை மெஷர் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ ஹோமோஜெனிட்டி ஒத்த தன்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ட்ராபேக்னு சொல்கிறாங்க, லிமிட்டேஷனாக இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன், தேர் இஸ் அ fallacy of composition. fallacy means என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. எதில், இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்ன இருக்குன்னா, ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். fallacyனா தவறான கண்ணோட்டம். சரியா? what is good of an individual need not be good for nation and vice versa, and what is good for a country is not good for another country and at another time. சரியா? ஸோ ஒரு நேற்று இப்போ நிறைய இருக்குது. அதில் என்னென்னா, ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற பிரின்சிபல்ஸ், இப்போ நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், சேம் பிரின்சிபல்ஸ் அடுத்த கண்ட்ரீஸுக்கு ஒத்து வராது. சரியா? அவங்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயமா இருக்கும். அந்த கண்ட்ரிக்கு என்ன இருக்குது, அது பேடான விஷயமா இருக்கலாம், அதுவே எகெயின்ஸ்டாகவும் இருக்கலாம். சரியா? அண்ட் அதே மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நம்மளுடைய லேண்டில் ஒரு ட்ரீஸ் வந்து நம்ம நட்டு வச்சு வளர்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ அது இல்லாமல் அந்த ட்ரீஸ் வந்து ரொம்ப நம்ம இஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கோம். பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வந்து என்ன பண்ணணும், நிறுவனம்னு சொல்லிட்டு அந்த இடத்த கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது
கவர்மெண்ட்டுக்கு அந்த இடம் முக்கியமாக இருக்குது, பட் ஒரு தனி ஒருத்தராக நமக்கு என்ன இருக்குது, அது ட்ராபேக்காக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ அந்த ட்ரீஸ் வந்து நம்ம இஷ்டப்பட்டு வளர்க்கும் போது அதை கவர்மெண்ட் அடுத்த ஒரு பர்சன் வந்து எடுக்கும்போது என்ன இருக்குது, நமக்கு அது லிமிட்டேஷனாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு நல்ல விஷயமா தோன்றது இன்னொருத்தருக்கு என்னவா இருக்குது, பேடாக தெரியுது. ஸோ இது ஒரு லிமிட்டேஷனாக கருதுறாங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன், many non-economic factors determine economic activities but they do not find place in the usual macroeconomics books. ஸோ என்ன சொல்கிறாங்க, many non-economic factors வந்து என்ன பண்ணுது, டிட்டர்மைன் பண்ணுது எதை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான் என்ன பண்ணுது, டிட்டர்மைன் பண்ணுது நிறைய இடங்களில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸில் அதை ஃபைன் பண்ண முடியாது நம்மளோட புக்கில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இதை பற்றிலாம் பார்த்தோம். இப்போ பார்த்தது ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்கானமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ், எக்கனாமிக் சிஸ்டம். இதை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். Until then, bye students.